ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பைசஸ் தட் ஹீலர்ஸ்ல என்சிஆர்டி சொல்யூஷன் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் அஸ் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இந்த லைனை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். வென் ஐ வாஸ் அ சைல்ட், நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஐ லேர்ன் தேம் ஃப்ரம் மை கிராண்ட் மதர், நான் என் பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஷி யூஸ் டு ஃபைண்ட் கியூர்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த வெதர் ரிலேட்டட் காமன் இல்னஸ் இன் த கிச்சன். அதாவது அவங்க நிறைய கியூர் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? வெதர் ரிலேட்டட் காமன் இல்னஸ். ஸோ நமக்கு இந்த குளிர்காலம் வந்தா, மழை பெஞ்சா, நமக்கு சீசனலா இருக்கும் போது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்ல, அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான கியூர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான கியூர் நம்ம கிச்சன்லயே இருக்குன்னு வேற சொல்றாங்க. பார்க்கலாமா? வேர் எக்ஸாக்ட்லி இந்த கிச்சன் டிட் ஹர் கிராண்ட் மதர் ஃபைண்ட் த கியூர்ஸ். ஸோ அவங்களோட கிராண்ட் மதர் எங்க கியூர் இருக்கு கிச்சன்ல கண்டுபிடிச்சாங்க. ஷி ஃபவுண்ட் த கியூர் இன் த ஸ்பைசஸ் கெப்ட் இன் த கிச்சன். அதாவது கிச்சன்ல இருந்த ஸ்பைசஸ்ல தான் கியூர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெதர் ரிலேட்டட் காமன் இல்னஸ். அதாவது வெதர் ரிலேட்டட் நமக்கு சீசன் சேஞ்ச் ஆனா என்னென்ன இல்னஸ் வரும்? காஃப், இரும்பல் அண்ட் கோல்ட், சளி, ரெண்டுமே சொல்லாம கொள்ளாம வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டிட் த ஸ்பீக்கர் ஹேவ் வித் தர் கிராண்ட் மதர். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அந்த ஸ்பீக்கருக்கும் கிராண்ட் மதருக்கும்? அ க்ளோஸ் அண்ட் அஃபெக்ஷனபிள் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப க்ளோஸ், நெருக்கமான, அஃபெக்ஷனேட், ரொம்ப அன்பான ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு. வேர் ஷி லேர்ன் ஹோம் ரெமெடிஸ் ஃப்ரம் ஹர். அதே மாதிரி அவங்க ஹோம் ரெமெடிஸை பாட்டி கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, fill in the blanks to complete the sentence. நம்ம ஃபில் பண்ண போறோம். தாதி soaked மேத்தி சீட்ஸ் overnight. தாதி என்ன பண்ணாங்க? ஃபெனுகிரிக் சீட்ஸை ஓவர் நைட் ஊற வச்சாங்க. அண்ட் drank the water in the மார்னிங். அந்த தண்ணியை காலையில குடிச்சாங்க. டு மேனேஜ், எது மேனேஜ் பண்றதுக்கு? அந்த ஃபெனுகிரிக் தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? சுகர் லெவல் கம்மி ஆகும். அண்ட் பாடி வெயிட் கண்ட்ரோலா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், சர்க்கிள் தி ஸ்பைஸ் தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் பாடி பெயின். அதாவது பாடி பெயினுக்கு யூஸ் இல்லாத ஒரு ஸ்பைசஸை நம்ம ரவுண்ட் பண்ணும், சர்க்கிள் பண்ணும். அதாவது தாதிஸ் லெட்டர்ல அது மென்ஷன் ஆயில. ஓகேவா? டர்மரிக் மென்ஷன் ஆயிருந்துச்சு, ஜிஞ்சர் மென்ஷன் ஆயிருந்துச்சு, பிளாக் பெப்பர் பாடி பெயினுக்கு மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஆனா ஃபெனல் சீட் மென்ஷன் ஆயிரல. அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வை டிட் தாதி ஆஸ்க் விக்ரம் அண்ட் வைபவி டு ஷேர் த நேச்சுரல் கியூர்ஸ் வித் தர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தாதி, அதாவது அவங்க பாட்டி கேட்டாங்க விக்ரம் அண்ட் வைபவி கிட்ட, இந்த நேச்சுரல் கியூர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாதி வாண்டட் டு ஷேர் த நேச்சுரல் கியூர்ஸ் so that others could ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் ரெமிடிஸ். ஏன் ஷேர் பண்ண சொன்னாங்கன்னா, மற்றவங்களும் இதால ஹெல்ப்ஃபுல்லா பயனடையணும், அவங்களுக்கும் யூஸ் ஆகணும். இந்த ட்ரெடிஷ்னல் ரெமிடிஸ், அதாவது இது பழையங்கால ரெமிடிஸை வச்சு அவங்களும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ண சொன்னாங்க, அவங்க நல்லதுக்காக. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் தாதிஸ் ஃபைனல் அட்வைஸ் டு விக்ரம் அண்ட் வைபவி. வைபவிக்கும் விக்ரமுக்கும் கொடுத்த தாதியோட ஃபைனல் அட்வைஸ் என்ன? தாதி அட்வைஸ் தெம் டு கன்சல்ட் அன் எல்டர் பிஃபோர் யூசிங் எனி ஸ்பைஸ் அஸ் அ ரெமிடி. அதாவது எந்த ஸ்பைஸ் அவங்க ரெமிடிக்காக யூஸ் பண்றதா இருந்தாலும் பெரியவங்களை கேட்டு, அதாவது எல்டர் பெரியவங்களை கேட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, how do we know that natural cures are passed from one generation to another. நமக்கு எப்படி தெரியும் இந்த நேச்சுரல் ரெமிடிஸ் எல்லாம் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு? தாதி மென்ஷன் தட் ஷி லேர்ன் தேம் ஃப்ரம் ஹர் கிராண்ட் மதர். தாதி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? நான் என் கிராண்ட் மதர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் தாதி மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் நவ் ஷி இஸ் பாசிங் தேம் ஆன் டு ஹர் கிராண்ட் சில்ட்ரன். இப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பேரம்பேத்திக்கு கிராண்ட் சில்ட்ரனுக்கு பாஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க, வை டு யூ திங்க் வி ஷுட் நோ அபவுட் த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ். ஏன் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா they are natural. அது நேச்சுரலாவே ஈஸியா கிடைக்கக்கூடியது, ஈஸிலி அவைலபிள், எங்க வேணாலும் கிடைக்கும். அண்ட் கேன் ஹெல்ப் கியூர் காமன் இல்னஸ். ஸோ நார்மலான ஒரு காமனான ஒரு இல்னஸ் வந்தாலும், உடம்பு சரியில்லாம போனாலும் ஈஸியா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம குணமாகும், வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் லேர்ன். யூ ஹாவ் ரீட் த யூசஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இன் த லெட்டர். ஸோ நம்ம அந்த லெட்டர்ல படிச்சோம், அந்த ஸ்பைசஸோட யூசஸ் என்னென்னலாம் படிச்சோம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். ஸோ உங்க டீச்சரோட ஹெல்ப்போட நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூ மே யூஸ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் கிவன் பிலோ. இங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த பாக்ஸ்ல, இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பார்ட் ஆஃப் த பிளான்ட். பார்ட் ஆஃப் த பிளான்ட் என்னென்ன சொன்னா, லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன். ரூட், பார்க், லீவ்ஸ், ஃப்ளவர் பட்ஸ், ஃப்ரூட், சீட்ஸ். டெக்ஸ்டர் என்னென்னலாம் இருக்கு? ரஃப், சாஃப்ட், சில்கி. டேஸ்ட் என்னென்னலாம் இருக்கு பாருங்க.
பிட்டர், ஸ்வீட், சோர், சால்ட்டி, ஸ்பைசி இருக்கு. பிட்டர்னா என்ன? கசப்பு. ஸ்வீட்னா என்ன? ஸ்வீட்டா இருக்குது உங்களுக்கே தெரியும். சோர்னா என்ன? புளிப்பு. சால்ட்டி உப்பு அதிகமா இருக்குது. ஸ்பைசி காரம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க டர்மரிக். டர்மரிக் வந்து பார்ட் ஆஃப் த பிளான்ட் என்ன? எதுல இருந்து விளையுது? ரூட்ல வந்து வருது டர்மரிக். அதோட கலர் என்ன? எல்லோ. டெக்ஸ்டர் வந்து ரஃபா தான் இருக்கும். அதோட ஸ்கின் வந்து மேல இருக்க டெக்ஸ்டர் ரஃபா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்டர், கசப்பா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபெனுக்ரிக். ஃபெனுக்ரிக் பாருங்க, அது வந்து ஒரு சீட். கலர் வந்து எல்லோ ஆர் ப்ரௌன் கலர்ல இருக்கும். டெக்ஸ்டர் ரஃபா தான் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பிட்டர் தான். நெக்ஸ்ட் இன்னொன்னு பாருங்க, இது வந்து பார்க், மரப்பட்டையில இருந்து வர்றது. இதோட கலர் வந்து ப்ரௌன். இதோட டெக்ஸ்டர் வந்து ரஃபா தான் இருக்கு. இதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் க்ளவ். க்ளவ் பாருங்க, க்ளவ் வந்து ஃப்ளவர் பட்ஸ்ல இருந்து வர்றது. இதோட கலர் வந்து ப்ரௌன். இதோட டெக்ஸ்டர் வந்து ரஃபா தான் இருக்கு. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசி, காரமா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பிளாக் பெப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து இது ஃப்ரூட்ல இருந்து வருது. கலர் வந்து பிளாக், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்திருப்போம். இதோட டெக்ஸ்டர் வந்து ரஃபா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டேஸ்ட் வந்து ஸ்பைசி, காரமா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கார்டமம். கார்டமம் எங்க இருந்து வருது? இது வந்து சீட்ல இருந்து வருது. கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர், நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். டெக்ஸ்டர் வந்து ரஃபா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ஸ்வீட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, read the sentences given below. You may share them with your friends. May you should try to remember these cures. It can help control cough and cold. You must consult an elder before you use them. I need to soak the methi seeds overnight. I used to put hing water on your. இப்போ இதுல அண்டர்லைன் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இப்போ இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? The underline words are known as helping verbs. இந்த அண்டர்லைன் வேர்ப்ஸ்லாம் என்னது? இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸ் எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. May, should, can, must, need to, used to. This are called modal verbs or models. இத வந்து என்ன சொல்றாங்க? மாடல் verbsனு சொல்றாங்க, இல்ல மாடல்ஸ்னு சொல்றாங்க. Each modal verb has a different function. ஒரு மாடல் verbsக்கும் different function, வித்தியாசமான யூஸ் பண்ற இடமும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. The words given in column A are helping words. So இங்க வந்து column A helping verbs கொடுத்துட்டாங்க. Match the helping verbs in column A with their functions. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு functions கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம மேட்ச் பண்ண போறோம். காலமோட helping verbs ஓட நம்ம functions ஓட மேட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மே. மேனா என்ன? கம்பல்ஷன். இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க ஷுட். ஷுட்னா என்ன? அட்வைஸ். நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா நம்ம வந்து அந்த சென்டென்ஸ்ல ஷுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேன்னா என்ன பாருங்க? கேன்னா வந்து எபிலிட்டி, இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிலிட்டி இருந்தா யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் மஸ்ட்னா என்ன? நெசசிட்டி, கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்றது நெசசிட்டி. நெக்ஸ்ட் நீட் டு. நீட் டுனா என்ன? சஜஷன், சஜஸ்ட் பண்றது, இது மாதிரி பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யூஸ் டு. யூஸ் டுனா என்ன? இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு சிட் ஆன் த டேபிள், நான் அந்த டேபிள் மேல எப்பவுமே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஹேபிட்டை பத்தி சொல்றதுதான் யூஸ் டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, complete the following dialogues with any 4 models. 4 models வச்சு நம்ம இந்த dialogues கம்ப்ளீட் பண்ண போறோம் from the table given above. இந்த டேபிள் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். use a model only once. ஒரு மாடல்ல ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஆனந்த் had fever last week. லாஸ்ட் வீக் ஆனந்த்க்கு ஃபீவரா இருந்துச்சு. he dash take good rest. என்ன பண்ணும்? கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாதான் பண்ண முடியும். அதனால வந்து he should, நம்ம வந்து இங்க should யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் yes he dash or he will fall ill again. இல்ல கண்டிப்பா பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவன் திருப்பியும் உடம்பு சரியில்லாம ஆயிடுவான். சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்? must யூஸ் பண்றோம். must. நெக்ஸ்ட் பாருங்க, he dash take grandmother's natural cues. வேணும்னா கிராண்ட்மதரோட நேச்சுரல் கியூஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. can யூஸ் பண்றாங்க. கேன்னா என்ன? எபிலிட்டி. சோ அது பண்ணலாம், அதை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு கேன். நெக்ஸ்ட் பாருங்க, சுமன் என்ன சொல்றாங்க? எஸ் வி டேஷ் ரிமெம்பர் ஹவு எஃபெக்டிவ் தே ஆர். ஸோ நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அது ரொம்ப எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நீட் யூஸ் பண்றோம். இது வந்து என்ன கொடுக்குறாங்க? சுமன் கொடுக்கறது சஜஷன், நீட் டு. நெக்ஸ்ட் பாருங்க, let us listen. You will listen to the benefits of துளசி, holy basil. holy basil பத்தி, நீங்க துளசி பத்தி அந்த ஆடியோவை நீங்க கேப்பீங்க. இது வந்து ஒரு காமன் ஹர்ப் இல்லையா? as you listen complete the fact sheet given below. சோ அந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்து நீங்க கேட்க இந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். பேஜ் நம்பர் 1 or 2 வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இங்க வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க பார்த்துட்டு வந்து இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நேம் பாருங்க, நேம் என்ன? அந்த வண்டர் ஹர்ப். இதோட டாபிக் என்ன? வண்டர் ஹர்ப். அதோட நேம் என்ன? துளசி. ஃபேமிலி எங்க இருந்து வருது? தி வண்டர் ஹர்ப்.
ஃபர்ஸ்ட் ஃபவுண்டிங் எங்க ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க? நார்த் சென்ட்ரல் இந்தியா. நவ் ஃபவுண்ட் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கு? இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இருக்கு, எவ்ரிவேர் இன் இந்தியா. நோன் ஆஸ், இதை வந்து என்னென்னலாம் சொல்றாங்க? த குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் ராணி, ஹெர்ப்ஸ்க்கே ராணின்னு சொல்றாங்க. கேன் டிக்ரீஸ் லெவல்ஸ் ஆஃப், இது வந்து நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் சுகர் லெவல் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணுது. யூஸ் டு டிஸார்டர் ஆஃப் பிரீத்திங் அண்ட் டைஜஷன். நமக்கு வந்து ஏதாவது டிஸார்டர் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுது. என்னென்ன சரி பண்ணுது? பிரீத்திங் அண்ட் டைஜஷனை சரி பண்ணுது. இஸ் யூஸ் டு மேக், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? மவுத் வாஷ் அண்ட் ஹெர்பல் டூத் பேஸ்ட் செய்யறதுக்கு இது யூஸ் ஆகுது. We can have also tulsi leaves by eating them raw. நம்ம வந்து அது ராவா பச்சையாவும் சாப்பிடலாம். or adding them while making tea. டீ குடிக்கும் போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 98ல let us speak பாருங்க. தாதி told விக்ரம் அண்ட் வைபவி about many spices. தாதி என்ன சொன்னாங்க? விக்ரம் அண்ட் வைபவிக்கு நிறைய ஸ்பைசஸ் சொன்னாங்க. choose one spice and introduce yourself as a spice to the class. ஸோ நீங்க ஹோல் கிளாஸ் முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அந்த ஸ்பைஸா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டர்மரிக் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்க இதெல்லாம் பேச போறீங்க. என்னெல்லாம் பேச போறீங்க? ஐ எம் டர்மரிக், அது வந்து ஹல்தின்னு நம்ம ஹிந்தியில சொல்லுவோம். யூ மைட் ஃபைண்ட் இன், அப்புறம் டிட் யூ நோ, அதுக்கப்புறம் ஐம் ப்ரௌட் ஆஃப், நெக்ஸ்ட் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை பத்தி நீங்க பேசலாம். இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணி நீங்க இதை வந்து உங்க கிளாஸ்ல பேசலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம் வாங்க. பிஃபோர் யூ ஸ்பீக், ஸோ இதை பேசுறதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 98ல இருக்கு. மேக் அ ஸ்பைசி ஹெட்பேண்ட். அந்த ஸ்பைஸ் மாதிரி ஒரு ஹெட்பேண்ட் நீங்க பண்ண போறீங்க. ஃபார் த ஸ்பைஸ் யூ சூஸ், நீங்க எந்த ஸ்பைஸை சூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஹெட்பேண்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டர்மரிக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பைசி ஹெட்பேண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கட் அவுட் ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் பேப்பர். பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஜாயின் த எண்ட்ஸ், அந்த ரெண்டு எண்டையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ளூ, டேப் இதெல்லாம் போட்டு ஒட்டிக்கோங்க. மேக் அ ஸ்மால் கார்டு, ஒரு குட்டியா கார்டு நீங்க போட்டுக்கோங்க. அதுல வந்து நீங்க வரைஞ்சிக்கலாம், டிரா பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். அதை எடுத்து உங்க ஹெட்பேண்ட்ல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி நீங்க இது மாதிரி போட்டுக்கிட்டு போய் நீங்க அதை பத்தி பேசலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மென்ஷன் தி ஃபாலோயிங் வைல் ஸ்பீக்கிங். நீங்க பேசும்போது என்னென்னலாம் பத்தி பேசணும்? பேஜ் நம்பர் 99ல இருக்கு பாருங்க. உங்க நேம், யுவர் நேம், கலர், டேஸ்ட், பார்ட் ஆஃப் பிளான், டெக்ஸ்டர், பெனிஃபிட்ஸை பத்தி நீங்க பேச போறீங்க. சரிங்களா? இங்க எல்லாமே ஆட் ஆயிருக்கு. என்னென்ன ஆட் ஆயிருக்கு? பார்ட்ஸ் ஆஃப் பிளான், கலர், டெக்ஸ்டர், டேஸ்ட், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க நோட் பண்ணி உங்க நோட் புக்ல நோட் பண்ணி உங்க டீச்சர் முன்னாடி நீங்க பேசி ஒரு குட் நேம் வாங்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பேஜ் நம்பர் 99ல லெட்டர்ஸ் ரைட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1. விக்ரம்ஸ் கிராண்ட் மதர் ஷேட் 2 நேச்சுரல் கியூஸ் டு கியூர் ஹிஸ் காஃப் இன் ஹர் இயர்லி லெட்டர். இதுக்கு முன்னாடி கொடுத்த லெட்டர்ல வந்து 2 கியூர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த விக்ரமோட இருமலை சரி பண்றதுக்காக. இட் வாஸ் கெப்ட் அவுட் சைட் அண்ட் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் ரெயின் ஃபால் ஆன் இட். அந்த லெட்டர் வெளியில வச்சதால மழை தண்ணிகள் பட்டு அந்த லெட்டர் வந்து சில வேர்ட்ஸ்ல அதுல இருந்தது வந்து வீணா போச்சு. சம் ஆஃப் த வேர்ட்ஸ் காட் வாஷ்ட் அவே பை த ரெயின். ஹெல்ப் விக்ரம் கம்ப்ளீட் த நேச்சுரல் கியூஸ். ஸோ நீங்க தான் விக்ரம்க்கு ஹெல்ப் பண்ணணும். என்னென்ன ஃப்ரேசஸ் அதுல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யூஸ் த ஃப்ரேசஸ் கிவன் இன் த பாக்ஸ் பிலோ. இங்க இருக்க பாக்ஸ் வச்சு நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி போறீங்க. there are 2 phrases that you do not need. 2 phrases இதுல இருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படாது. பார்க்கலாமா? நேச்சுரல் கியூர்ஸ் ஃபார் காஃப்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை நீங்க பாஸ் பண்ணி உங்க புக்ல எழுதிக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பாருங்க. சம் லீவ்ஸ் ஆஃப் பேசில், த மிக்ஸ்சர், யூ கேன் ஹேவ் இட் ஃபார் காஃப். இதுதான் அதோட ஆன்சர். நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி பி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோம் ரெமிடி, கிரைண்ட் them to get amount of honey. ஓகேவா? இது எல்லாமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Now write a short paragraph on Tulsi based on the completed fact sheet in letters listen. letters listenல நம்ம துளசி பத்தி அந்த ஃபேக்ட் ஷீட் ஃபில் பண்ணோம்ல, அதை வச்சு நீங்க இங்க எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. துளசி the queen of herbs is of great medicinal value. ஸோ துளசியால வந்து நிறைய மெடிக்கல் வேல்யூஸ் இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு கியூர், என்னென்னலாம் கியூர் பண்ணுது? காஃப், கோல்ட், ஃபீவர் அட் ஹோம் வந்து நமக்கு வந்து கியூர் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க. let us explore page number 100. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இதோட ரிடில் வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 1 and 2 வந்து நீங்க ரிடில் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட ஆன்சர் வந்து இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஹிங், இதுக்கான ஆன்சர் என்னது? ஹிங். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. fill in the blanks to complete the riddle below. write another riddle of your own and ask your family members to guess the spice. ஸோ நீங்களே இங்க ஆல்ரெடி ஒரு ரிடில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. செகண்ட் ரிடில் நீங்களே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. brownish
in color and bitter in taste. Bitter தான் இதோட ஆன்சர். I help everyone to lose weight. நெக்ஸ்ட் who am I? யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஃபெனுக்ரிக் மேத்தி தான். ஓகேவா? நீங்க ஒரு ரிடில வந்து கிரியேட் பண்ணி உங்க ஃபேமிலியை கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 3. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லேர்ன் அபவுட் ஸ்பைஸ் பை ஸ்மெல்லிங் அண்ட் ஃபீலிங் தெம். ஸோ நீங்கள் கண்ணு மூடிட்டு என்னென்ன ஸ்பைஸ்லாம் உங்கள் முன்னாடி இருக்கோ அதை வந்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எந்த ஸ்பைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த டீச்சர் மே ஆல்சோ ப்ரொவைட் ஃபியூ டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் டு ட்ரை. ஸோ உங்கள் டீச்சரை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்